குரு சொன்னா கேட்கணும் இல்லையா? மத்தியானம் 12 மணி வெயில் நல்லா கொதிக்கிறது. எந்த வீதியில உட்கார சொன்னாரோ அங்கே உட்கார்ந்தார். நான் திரும்பி சாயங்காலம் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, மௌனமா இரு அப்படின்ட்டு போயிட்டார். நல்ல 12 மணி வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கார், பேசக்கூடாதுன்னு சொன்னார். எல்லாரும் கிளம்பி போயிட்டா. ஒரு 5 நிமிஷத்துல இங்க சத்ரபதி சிவாஜி வரார். நம்ம ராமதாசருடைய சிஷ்யராச்சே ரங்கநாத கோஸ்வாமி ராஜா மாதிரி இருப்பாரே, 12 மணி வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏய் வாடா பந்தலை போடு அப்படின்னார். மொத்தம் பந்தல் போட்டான். மொத்தம் பக்கத்துல நல்ல தண்ணி தெளிச்சு விசிறினால அவருக்கு விசிறி விடு. 2 பேர் காவலுக்கு நெல்லு சாமரம் சத்திரம் எல்லாம் திரும்பி வந்துடுது. வேண்டான்னு இவர் வாயை திறக்க முடியாது, ஏன்னா குரு பேசாமருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாம் உதறினா கூட ஏன் வந்துடுத்து அப்படின்னா அவருக்கு புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியத்தையும் பாபத்தையும் அனுபவிச்சு கழிச்சாதான் தன் மோட்சத்துக்கு போக முடியும். அதனாலதான் ரங்கநாத கோஸ்வாமி இந்த படோடோபங்கள்லாம் ஏத்துட்டு இருக்காரே தவிர அவருக்கு அதுல ஆசை இல்லை. அவருக்கு தனக்கு என்ன புண்ணிய பலன்கள் இருக்கு, அந்த புண்ணிய பலன்களை அனுபவிச்சு தீர்த்தாதான் நம்மளால மோட்சம் போக முடியுங்கிறது தெரியும். அதனால ஜோதிஷம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுடைய புண்ணிய பாப்பங்கள், சின்ன ஒரு விஷயம் முதற்கண்டு ஒருத்தனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில அது ப்ரீ ரிட்டன், அதை யாரும் ரீரிட்டன் பண்ணவே முடியாது. அதை ரீரைட் பண்ணவே முடியாது. இட் ஹஸ் பீன் ப்ரீ டிட்டர்மைன்ட். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? என்ன பண்ணி நான் ஒருத்தன் ஒரு ஜோசியக்காரன்ட்ட போனான் ஒரு கிராமத்தில். என்ன அந்த ஜோசியக்காரரை பார்த்து, நீ சொல்கிறதெல்லாம் போய் ஒன்றும் ஜோசியெல்லாம் உண்மை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா. அவர் இவனோட போய் பேசி என்ன இருக்குது, இவன் உளறின்னு இருக்கான் அப்படின்னு விட்டுட்டார். அவன் பிடிவாதமாக கேட்குறான், இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் சொல்லு, ஒரு விஷயம் ஏதாவது சொல்லு. அவர் சும்மா பார்த்தார். அப்படியே ஏதோ பார்த்துட்டு, இன்னைக்கு நீ பாயசம் சாப்பிடணும்னு தலையில் எழுதியிருக்கு. ஊரில் 10 பேரை கூப்பிட்டான். இன்னைக்கு எனக்கு பாயசம் சாப்பிடணும்னு எழுதியிருக்கான்டா, என்னோட ஜாதகத்தில் எழுதியிருக்கான். இதை நான் இன்னைக்கு பொய் பண்ணி காமிக்கிறேன், ஜோதிஷம் பொய்ன்னு காண்பிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணா, ஊரில் இருந்தா யாராவது நமக்கு பாயசம் கொண்டு கொடுப்பா, இல்லை பக்கத்து வீட்டில் சாப்பிட கூப்பிடுவா, ஏதாவது வந்துவிடும். இவருடைய இந்த ஜோதிஷத்தை பொய்ன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே ஓடிவிட்டான். மறுநாள் கார்த்தால தான் திருப்பி ஊருக்குள்ளேயே வரணும்னு இருக்கான். நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே போயிட்டான். என்ன ஆச்சுன்னா, ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கான். அந்த காலத்தில் வியாபாரிகள்லாம் சந்தை உண்டு. ஒரு ஊரில் வித்துட்டு அடுத்த ஊருக்கு போவான், அடுத்த ஊருக்கு போவான். போகும்பொழுது அந்த காலத்துலலாம் ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் நடுவில் அப்படியே அடர்த்தியான காடுகள் வரும். இது மாதிரியான நகரங்கள் கிடையாது. சரித்திரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுதே ராஜா என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணினான் அப்படின்னு பார்க்கும்பொழுது காடுகளை நகரமாக்கினான். இப்போ நம்ம காட்டை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த காலத்தில் காட்டை அழித்து நகரமாக பண்ணினான்னா அது ஒரு நல்ல காரியம். அசோகனுடைய பீரியடில் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு நடுவில் நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டில் தான் போய் உட்காந்துட்டுருக்கான். அந்த பக்கமாக நிறைய வியாபாரிகள்லாம் போயிருக்கா. வியாபாரிகள்லாம் நடந்து போகும்போது பசிக்கும் இல்லையா? அவள் பார்த்தா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, 4 செங்கல்ல வச்சா அந்த காட்டில் நிறையா சுள்ளிலாம் விறகுலாம் இருந்து ஒரு நெருப்பை வச்சு மூட்டினா. அவள் கிட்டே இருந்து ஒரு பயத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இருந்தது, ஏலக்காய் இருந்தது, வெள்ளம் இருந்தது. ஒரு பாயசம் பண்ணி சாப்பிட வேண்டாம். அடுப்பெல்லாம் மூட்டினா. நல்ல பாயசம் கம கமன்னு கொதிச்சுட்டு இருக்கு, சாப்பிடணும், சூடாக இருக்கு. அதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டு 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 கிட்டுன்னு குதிரையில் கொள்ளை அடிக்கக்கூடிய அந்த கொள்ளைக்காரெல்லாம் வருவான். நல்ல ஷிப்பில் போகும்போது நடுவில் மாலுமிகளை தாக்கி கடற்கொள்ளை உண்டு, காட்டுக்கொள்ளை உண்டு. இதுமாரி காட்டில் கொள்ளை அடிக்கிற முகமூடி கொள்ளைக்காரெல்லாம் வந்த உடனே இந்த வியாபாரிகள்லாம் பார்த்தா பாயசம் போனால் போகிறது, நமக்கு இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிற பணம் போயிடும் அப்படிங்கிறதுனால அவெல்லாம் ஓடியே போயிட்டா பாயசத்தை விட்டுட்டு.